கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை 1 நாளாகமம் அதிகாரம் 16 வசனம் 10. அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் கர்த்தரை நம்பி அவரையே தேடி நாம் வாழும்போது நம்முடைய வாழ்வு சந்தோஷமுள்ளதாக காணப்படும். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது. கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவருடைய நியாயங்களை கைக்கொண்டு அவருடைய வேதத்தை ஆராய்ந்து அறிந்து அவருடைய சாட்சிகளை காத்து அவருடைய கற்பனைகளின்படி வாழ நம்மை ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய கண்கள் தெளிந்ததாய், நம்முடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிறைந்ததாய், நம்முடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டதாய் காணப்படும். ஆகவே கர்த்தரை சார்ந்து அவரை பற்றி கொண்டு வாழ்வோம். 1 நாளாகமம் 16:10 அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக என்று சொல்லப்பட்டுள்ளது. கர்த்தர் ஒருவரே பரிசுத்தர். அவரிடத்தில் எவ்வளவேனும் அநீதி இல்லை. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. தேவன் நீதி உள்ள நியாயாதிபதி. அவர் நாள்தோறும் பாவிகளின் மேல் சினம் கொள்ளுகிற தேவன். அவன் மனம் திரும்பாவிட்டால் அவர் தம்முடைய பட்டயத்தை கருக்காக்குவார். அவர் தம்முடைய வில்லை நாணேற்றி அதை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. அவரிடத்தில் அநீதி இல்லை. அவர் பரிசுத்தம் உள்ளவர். அவருடைய பரிசுத்தத்தை குறித்து நாம் ஒவ்வொரு நாளும் மேன்மை பாராட்ட வேண்டும். அவரை நம்பி நாம் அவரை பற்றி கொண்டு வாழ்வோமானால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு காணப்படும். அவரை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். அவரை நம்புகிற யாவரும் சந்தோஷமடைவார்கள். ஆகவே கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் களி கூர்ந்து அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் பாக்கியவான்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் நினைத்து களி கூர்ந்து மகிழ்வோம். கர்த்தர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து நம் ஆத்துமாவை உயிர்ப்பித்து நாம் சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ நமக்கு உதவி செய்வார். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்து தயவு பாராட்டி எங்களை பாதுகாத்து பராமரிக்கிற உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே உம்முடைய பரிசுத்தத்தை குறித்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் மேன்மை பாராட்டி உமக்குள் களிகூர்ந்து மகிழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். உம்மை போல நாங்களும் பரிசுத்தவான்களாய் வாழ எங்களுக்கு நீர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் பிதாவே. ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.